Welcome to Money Management Channel. BSc NSC பொறுத்த வரைக்கும் number of companies Indian marketல list ஆயிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பர்టిక్యులர் ஸ்டாக்ஸ் அதாவது ஒரு 40 to 50 ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டீடைலா கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது. அதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா மணிபேஜ் சேனலும் ஆனந்த் சீனிவாசன் சார் அவரோட வீடியோல டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்ஸ் தான் மெயின் ரீசனா இருக்கு. இந்த கம்பெனிஸ் நம்ம வாங்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இதுல டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. இந்த கம்பெனிஸ் நம்ம கண்டினியூஸா அக்குமுலேட் பண்றப்ப ஒரு சில டிஃபிகல்டிஸ் நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல வருது. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரலான ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல செக்டர் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது பினான்சியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 37% மேல இருக்கு. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 11% இருக்கு. ஆயில் செக்டரை பொறுத்த வரைக்கும் 10%. இந்த 10%ங்கிறது ரிலையன்ஸ் ஒன்னே மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணிருது. ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் 7%, டெலிகம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் 4%, கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3.75, ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் 3.71, மெட்டல் அண்ட் மைனிங் பொறுத்த வரைக்கும் 3.48, எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7% இருக்கு. ரிமைனிங் இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பவர், கன்சூமர் சர்வீசஸ், கன்சூமர் டியூரபிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாம் 2%க்கு மேல இருக்கு. கேபிட்டல் குட்ஸும் சர்வீசஸும் 1%க்கு பக்கமா இருக்கு. சோ இதுல நிப்டி 50யோட மூவ்மெண்ட் இந்த செக்டர் வெயிட்டேஜ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்மளோட நிப்டி 50 பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ உங்களுக்கு மூவ்மெண்ட்டை கொடுக்குது. இதுல உங்களுக்கு கிளியரா தெரியுது பினான்சியல் சர்வீசஸோட மூவ்மெண்ட் ஒரு சில நேரத்துல பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நிப்டி 50 நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. நெகட்டிவா போகுது அப்படின்னா நம்மளோட நிப்டி 50 டோட்டலா டவுன் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40%க்கு பக்கமா வெயிட்டேஜ் இருக்கிறது பினான்சியல் சர்வீசஸ் தான் இருக்குது. நம்ம சேனல்லே ஸ்டார்டிங்ல இருந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு இமிடியேட்டான சேஞ்ச் நம்மளோட போர்ட்போலியோல எந்த ஒரு சேஞ்சஸும் வந்துடக்கூடாது. ஹெவி வெயிட்டேஜ் ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துடக்கூடாது. சோ அதனாலதான் செக்டர் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த செக்டரா இருந்தாலும் ஒரு 20% to 25%க்கு மேல போகாத மாதிரி இருக்கணும்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்டாக்ஸ் இப்ப நீங்க ஒரு 1 lakh, 5 lakh, 10 lakh அப்படிங்கிறப்ப நீங்க மினிமம் ஸ்டாக்ஸ் ஒரு 10 ஸ்டாக்ஸ் 15 ஸ்டாக்ஸ் இருந்தாவே போதும். நீங்க 1 crore மேல போறீங்க இல்ல அதுக்கு மேல கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸ் உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருந்தாவே போதும். அதுக்கு மேல நமக்கு தேவை கிடையாது. சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நிப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல ஒரு 80% வச்சுக்கோங்க. ரிமைனிங் ஒரு 20% இல்ல அதர் ஸ்டாக்ஸோ நீங்க போக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல இந்த 10%க்கு மேல எந்த வகையிலும் ஹோல்டிங்ஸ் போகக்கூடாது. நீங்க கண்டினியூஸா ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் இமீடியட்டா ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா போக்கஸ் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். சோ இப்ப நமக்கு இன்னைக்கு மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ண எடுத்த 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா செக்டர் அலோகேஷன் ஒண்ணு, அதே மாதிரி சிங்கிள் ஸ்டாக்ல எந்த அளவுக்கு நம்ம அலோகேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். செக்டர் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம். இமீடியட்டா அந்த செக்டர் ஃபால் ஆனாலும் அதுல வச்சிருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபால் ஆனாலும் ஒரு 20%க்கு மேல நம்ம அலோகேட் பண்ணாதனால பெரிய அளவுக்கு நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல சேஞ்சஸ் வந்துடாது. அதே மாதிரி நீங்க ஒரு சிங்கிள் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட வெயிட்டேஜ்ல ஓவர் வெயிட்டேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க இண்டஸ்இண்ட் பேங்காவே எடுத்துங்க. பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல அது ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்குது அப்படின்னு கண்டினியூஸா நீங்க இண்டஸ்இண்ட் பேங்க்லயே இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது ஒரு 30% ஃபால் ஆகிறப்ப நமக்கு ஹெவியான ஃபாலா போயிடும். மறுபடியும் நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். அதனால மேக்சிமம் 10%க்கு மேல போகாத அளவுக்கு பாத்துங்க. இந்த 2 பாயிண்டையும் நீங்க கன்சிடர் பண்ணி தான் எஸ்ஐபியோ இல்ல லம்சம் மோட்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா இன்வெஸ்ட் பண்ணணும். மணிபேஜ் சேனல்ல ஆனந்த் சீனிவாசன் சார் டிஸ்கஸ் பண்ற செக்டர்ல இம்பார்ட்டன்டான செக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் தான். ஏன்னா பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் அது ஹெவி வெயிட்டேஜ் இருக்கிற செக்டரா தான் இருக்கு. இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் 3 டைப்பா டிஸ்கஸ் பண்றாரு. அதாவது பேங்கிங் ஸ்டாக்ஸ் தனியா டிஸ்கஸ் பண்றாரு, பினான்சியல் ஸ்டாக்ஸ் தனியா டிஸ்கஸ் பண்றாரு, கோல்ட பேஸ் பண்ணி இருக்கிற பினான்ஸ் கம்பெனிஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கேவிபி, இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க். பினான்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா பிர்லா கேபிட்டல், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், கோல்ட் லோன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முத்தூட் இருக்கு, மணப்புரம் பினான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இதுல அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கிற பேங்கிங் ஸ்டாக்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சோ நீங்க இதுல நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருந்தாலும் இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 20%க்கு மேல
போகாம இருக்கிறது தான் சேஃபா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்ல வர்ற விஷயம். ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் இருக்கு, பஜாஜ் ஆட்டோஸ் இருக்கு, ஹீரோ மோட்டார்ஸ் இருக்கு, ஈச்சர் மோட்டார்ஸ் இருக்கு, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டிவிஎஸ் இருக்கு, எக்ஸைட் இருக்கு, அமர்ராஜா பேட்டரிஸ் இருக்கு. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ற செக்டர் அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டரே கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு செக்டர்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணுவார். நாட்கோ ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், சன் ஃபார்மா, டிவிஸ் லேபார்டரிஸ். ஸோ இது மூணுமே வந்து அவர் ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்றது. அடிஷனலா ஐடி செக்டரை வந்து ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ணுவார். HCL, TCS, Infosys, Wipro, Tech Mahindra இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அவர் டிஸ்கஸ் பண்றப்ப ஒவ்வொரு குறிப்பிட்ட செக்டருக்கு வந்து நீங்க செக்டர் அலோகேஷன் யூஸ் பண்ணுங்க. நீங்க பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஹெவியா இருக்குது அப்படின்றதுக்கோசரம் உங்களோட அலோகேஷன்ல வந்து எந்த வகையில ஒரு 50% அளவுக்கு நீங்க பேங்கிங் ஸ்டாக்ஸவே வந்து கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இப்ப சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, இல்ல கர்நாடகா பேங்க் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சிங்கிள் ஸ்டாக்லயே வந்து கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. FMCG பொறுத்த வரைக்கும் அவர் டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து என்னோட பார்வையில கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவர் ஐடிசியை தான் வந்து போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ரிமைனிங் டாடா கன்சியூமர், கோத்ரேஜ் பத்தி பேசினாலும் அது ஓவர் வேல்யூஷன் அப்படின்ற டைப்ல அது வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிடுறோம். ஜோதி லேபார்டரிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு. அப்ளையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டவ் கிராஃப், டிடிகே பிரஸ்டீஜ் இந்த ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல FMCGல இன்னும் நிறைய குவாலிட்டியான கம்பெனிஸ் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இப்ப நீங்க ஆட்டோ செக்டரா பார்மா செக்டருக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு படி ஜாஸ்தியாவே FMCG செக்டருக்கு கொடுக்கணும். பார்மா ஆட்டோ செக்டருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா FMCGக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க. இதுதான் வந்து டிஃபென்சிவ் செக்டர். நம்மளோட மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்பயும் சரி, நம்மளோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் நெகட்டிவா போறப்ப நம்மளோட போர்ட்போலியோவை தாங்கி பிடிக்கிற செக்டர் FMCG செக்டர். இதுல கண்டிப்பா நீங்க போக்கஸ் பண்ணுங்க. இன்னும் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. டாடா குரூப் கம்பெனியை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணுவாரு. கண்டிப்பா டாடா குரூப் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே வந்து பிரியமான ஒரு குரூப் தான். அந்த வகையில டாடா கெமிக்கல், டாடா ஸ்டீல், டாடா பவர், இந்தியன் ஹோட்டல், டாடா டெக்னாலஜிஸ், அதே மாதிரி டாடா எலக்ஸி இந்த மாதிரி கம்பெனிஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவாரு. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆட்டோ செக்டரையும் பொறுத்த வரைக்கும் FMCG செக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபாரின் கம்பெனிக்கான ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு. சோ நம்ம வந்து மினிமம் அமௌண்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு செட் ஆகாது. அதனால இந்தியன் மார்க்கெட்லயே அட்ராக்டிவான வேல்யூஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அதை போக்கஸ் பண்ணாவே போதும். ஃபாரின் கம்பெனிஸ் வந்து 5 lakh 10 lakh இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான அமௌண்ட் வந்து இயர்லி நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ ஆகட்டும், கன்வர்சேஷன் ஃபீ ஆகட்டும், இந்த மாதிரி டாக்ஸ் டாரிஃப் இந்த மாதிரி ஜாஸ்தி இருக்குதுனால நமக்கு வர்ற ப்ராஃபிட் எல்லாமே அதுலயே வந்து போயிடும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும். அதனால ஒரு ஹியூஜான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா மட்டும் நம்ம ஃபாரின் கம்பெனிஸை வந்து போக்கஸ் பண்ணலாம். அதர் கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா பயோகான், L&T, அல்ட்ராடெக், பெட்ரோநெட், LNG, பவர் கிரிட், இன்ஃப்ரா, IRFC இந்த ஸ்டாக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு. மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரா இருக்கிறீங்க, 500 ரூபாய் 1000 ரூபாய் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற பர்சன்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருந்தா அப்படின்னா நிப்டி 50 இண்டெக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி இண்டெக்ஸ்ங்கிறது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். சோ அவரோட அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கோல்டு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கோல்டுல ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல்டு தான் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். சோ அதை வந்து சிங்கிள் கோல்டா இருக்கிறதா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இருப்பாங்க. சோ இதுவுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கோல்டு பீஸ், சாவரின் கோல்டு பாண்ட் இதை வச்சு நம்ம எதுவுமே லோன் வாங்க முடியாது. பிசிக்கல் கோல்டுங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா தான் நமக்கு யூஸ் ஆகும். அதனால பிசிக்கல் கோல்டு வந்து இருக்கிறது பெஸ்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்ட் மார்க்கெட்ல அவைலபிள் இல்ல. அதனால வந்து கோல்டு பீஸா கன்சிடர் பண்ணலாம். கோல்டு கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா டாடா, கல்யாண், தங்கமயில், பினான்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் மணப்புரம், முத்தூட் கோல்டுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 10% வரைக்கும் கோல்டு பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா போதும். அதாவது பிசிக்கல் கோல்டு பீஸ். நீங்க கம்பெனிஸ்ல வேணா நீங்க அந்த செக்டர்ஸ்ல வந்து ஒரு 5% 10% வரைக்கும் ரைஸ் பண்ணலாம். மற்ற வகையில வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% இருந்தாவே போதும். இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ல FMCG செக்டர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. ஐடி செக்டரும் கூட பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. சோ இதனாலதான் செக்டர் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% இருக்கு அப்படின்னா ஒரு செக்டர் பர்ஃபார்ம் பண்ணா கூட ரிமைனிங் இருக்கிற செக்டர் பர்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடாது. சிங்கிள் ஸ்டாக் ஒரு குவாலிட்டியான கம்பெனி இப்ப இண்டஸ்இண்ட் பேங்கே வந்து நம்ம ரெகுலராவே ஒரு அளவுக்கு மேல அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஒருவேளை அந்த கம்பெனிக்கு முன்னாடி பெரிய நெகட்டிவ் நியூஸ் வருது, அந்த கம்பெனியை வந்து நம்ம செல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வர்றோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து நமக்கு ஒரு பெரிய அளவுக்கான பாதிப்பை வந்து சிங்கிள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியா இருந்துச்சுன்னா ஏற்படுத்திடும். அதனாலதான் மேக்சிமம் குவாலிட்டி ஸ்டாக்ஸா இருந்தாலுமே 10% லிமிட்டை வந்து நம்ம செட் பண்ணிருக்கிறோம்.
ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்ல வர்ற விஷயம். இதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலாம். நீங்க வந்து உங்களோட அலோகேஷன்ல வந்து எப்படி பண்ணிருக்கீங்க, ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல வந்து செக்டர் அலோகேஷன் எப்படி பண்ணிருக்கீங்க, சிங்கிள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு, இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் பாசிட்டிவான விஷயமா இல்ல நெகட்டிவான விஷயமா அப்படிங்கறத ஓப்பனா வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து இப்ப செக்டர் அலோகேஷன்ஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கோ இல்ல சிங்கிள் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ல கண்டினியூவா மெயின்டைன் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல இருந்து ஒரு போர்ட்ஃபோலியோ எஃபெக்டிவான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி வந்து ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஒரு செக்டர் அலோகேஷன் என்னென்ன நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கறத டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.